நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். யாழன் ஆதியவர்களால் தொகுக்கப்பட்டிருக்கிற மனிதம் கொண்ட சாதியம் என்னும் நூலை சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கிற பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிறது. அதில் சாதிக்கு எதிரான சாதியின் கொடுமைகளை விளக்கக்கூடிய பலருடைய கட்டுரைகளும் இடம்பெற்றிருக்கின்றன. எழுத்தாளர்கள், அரசியல் தலைவர்கள் என பலரும் அதிலே கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள். அதில் ஆதவன் தீட்சண்யா எழுதியிருக்கிற ஊர்கொழுத்திகள் என்னும் ஒரு கட்டுரையில் ஒரு சில தகவல்கள் மிக ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எதற்காக இப்படி தலித் மக்கள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள், ஏன் அவர்கள் தாக்கப்படுகிற போது அது ஒரு பொதுமக்களின் பிரச்சனையாக மேலெழவில்லை, ஏன் அது ஒரு தனிப்பட்டவர்களினுடைய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது என்கிறவைகளுக்கெல்லாம் மிக நேர்த்தியாகவும் அழுத்தமாகவும் காரணங்களை அவர் அந்த கட்டுரையிலே விளக்கியிருக்கிறார். பொதுவாக அந்த புத்தகம் என்பது தருமபுரியிலே நடைபெற்ற கலவரத்தை ஒட்டியும், தருமபுரியிலே உயிர் சேதம் எதுவுமில்லாமல் உடைமைகளையெல்லாம் அடித்து நொறுக்கிய அந்த சம்பவத்தை ஒட்டியும் தொகுக்கப்பட்ட கட்டுரைகளை கொண்டிருக்கிறது. அதில் இந்த கட்டுரை ஊர்கொழுத்திகள் என்பது ஊரை கொளுத்துகிற ஒரு பழக்கமுடையவர்களாக, சாதிய உணர்வு மிக்கவர்களாக இருப்பவர்களை பற்றிய தலைப்பாக அமைந்திருக்கிறது. நாம் தருமபுரியிலே மட்டுமில்லை, தொடர்ந்து பார்த்தோம் விழுப்புரத்துக்கு அருகிலேயும் கூட ஒரு தேர், கோயில் தேர் வரலாம் கூடாது, அல்லது சேரியிலே இருக்கிற மக்கள் அந்த தேரை கொண்டு வரக்கூடாது என்கிற பிரச்சனையில் அந்த ஊரே கொளுத்தப்பட்டதையும் நாம் பார்த்தோம். எனவே இப்படி ஊர் கொளுத்தப்படுகிற அளவுக்கு இந்த சாதிய உணர்வுகள் மேலோங்கி இருக்கிற, சாதிய வெறி வளர்ந்திருக்கிற இந்த சமூகத்தில் இதற்கு என்ன காரணம் என்பதை ஆராய்ந்து அதற்கு அடிப்படையாக 3 காரணங்களை அவர் சொல்லியிருக்கிறார். ஒன்று, தலித்து மக்கள் தாக்கப்படுவதை இது இயல்பான நிகழ்வுகளில் ஒன்றுதான் என்று பார்க்கிற ஒரு பொது புத்தி. இரண்டாவதாக, அது தலித்து மக்களினுடைய தனித்த பிரச்சனை, நமக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்று நினைக்கிற ஒரு மனப்போக்கு. மூன்றாவது, எவ்வளவுதான் சீர்திருத்தமெல்லாம் சமத்துவமெல்லாம் பேசினாலும் எல்லோருக்குள்ளும் ஒரு சிறிதளவேனும் ஒழிந்து கொண்டிருக்கிற தலித்து மக்கள் மீதான ஒரு அசூயை. இந்த 3ம் தான் காரணம் என்று சொல்லுகிறார். இவை மிக ஆழமான காரணங்கள். இவற்றை மிக எளிதாக ஒரு கட்டுரையில் போகிற போக்கில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்று நாம் கருதிவிட முடியாது. 3மே ஒவ்வொன்றாக பார்த்து அதற்கான மாற்றுகளை நாம் எண்ண வேண்டிய கட்டம் வந்திருக்கிறது என்று தான் தோன்றுகிறது. பொதுவாகவே தலித் மக்கள் தாக்கப்படுவதென்றால் அது அவ்வப்போது நடக்கிற நிகழ்ச்சி தான் என்கிற எண்ணம் வெகு மக்களிடம் படிந்து கிடக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய சோகம். சாதாரணமாக ஒரு காலனியிலே இருக்கிற மக்கள் தாக்கப்படுவதற்கும் ஒரு நகரத்திலே இருக்கிற மக்கள் தாக்கப்படுவதற்கும் இங்கு விளைவுகள் வேறு வேறாக இருக்கின்றன. ஒரு நகரத்துக்குள் புகுந்து ஒரு பகுதியில் இருக்கிறவர்களெல்லாம் அடித்தால் நாடு முழுவதும் அதற்கான எதிர்ப்பும் கொந்தளிப்பும் எழுகிறது. ஆனால் ஒரு காலனி என்று சொல்லப்படுகிற தலித் மக்கள் குடியிருக்கிற பகுதியில் அல்லது சின்ன சின்ன கிராமங்களில் இப்படி தாக்குதல் அல்லது தீ வைத்தல் போன்றவைகள் நிகழும்போது இது ஒரு சாதி கலவரம் அவ்வப்போது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது தான் என்பது போன்ற ஒரு அக்கறையற்ற அல்லது பதறாத மனப்போக்கு நம்மில் பலருக்கும் படிந்து கிடக்கிறது என்பது ஒரு காரணம். அதை மறுக்க முடியாது. இரண்டாவதாக, இது ஒரு சமூக பிரச்சனை என்று பார்க்காமல் இது தலித்து மக்களின் பிரச்சனை என்று பார்க்கிற ஒரு குணம். நாம் எல்லாவற்றையுமே பெரும்பாலும் அப்படித்தான் பார்க்கிறோம். முல்லை பெரியாறு சிக்கல் வருகிற போது அது மதுரைக்கு மேற்கிலே இருக்கிற கம்பம், தேனி மக்களினுடைய பிரச்சனையாக தொடங்கி சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் நீள்கிறதே தவிர இது தமிழர்களுக்கான பிரச்சனையாக இல்லை. அதுபோல் காவிரி பிரச்சனை என்பது டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கான பிரச்சனையாக இருக்கிறது. அணு உலை எதிர்ப்பு போராட்டம் என்பது தென்கோடியிலே இருக்கிற அந்த அணு உலை நிறுவப்பட்ட அந்த பகுதியை சார்ந்த மக்களினுடைய பிரச்சனையாக கைவிடப்படுகிறது. இப்படி ஒவ்வொன்றும் அந்தந்த பகுதி பிரச்சனையாக பார்க்கப்படுவது போல தலித்து மக்களினுடைய தனித்துவ பிரச்சனை, அது அவர்களுக்கும் ஆதிக்க சாதியினருக்கும் இடையிலான மோதலே தவிர இதில் நமக்கு ஒன்றும் பங்கு இல்லை என்று கருதினால் நாம் அடிப்படையில் ஜனநாயகவாதிகளே இல்லை.
இது ஒடுக்குகிறவர்களுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் இடையிலான பிரச்சனை இல்லை, ஜனநாயகவாதிகளுக்கும் சமத்துவத்துக்கு எதிரானவர்களுக்கும் இடையிலான பிரச்சனை என்பதுதான் பார்க்கப்பட வேண்டிய கோணம். அதைத்தான் எழுத்தாளர் ஆதவன் தீட்சண்யா மிகச் சரியாக அதனை விளக்கி காட்டுகிறார். ஜனநாயக சக்திகளெல்லாம் இவை தங்களுக்கு தொடர்பில்லை என்று கருதி விடுவார்களே, ஆனால் அதனை விட மோசடி வேறொன்றும் இருக்க முடியாது. எனவே இது ஒரு சமூக பிரச்சனை. காலகாலமாக மக்களை அடுக்குகளாக பிரித்து அதிலும் கீழ் அடுக்குக்கும் கீழே இருக்கிறவர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று விலக்கப்பட்டு, அவர்கள் ஊரிலிருந்தும் விலக்கப்பட்டு, சமூகத்திலிருந்தும் விலக்கப்பட்டு, மரியாதைகளிலிருந்தும் விலக்கப்பட்டு அந்நியப்படுத்தப்படுகிற இந்த கொடூரத்தை யாருக்கெல்லாம் மனச்சாட்சியும் சமத்துவ உணர்வும் இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேரும் எதிர்க்க வேண்டும். இது ஒடுக்கப்படுகிறவர்கள் மட்டும் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்வதற்கான சிக்கல் இல்லை என்பதை சொல்லுகிறார். மூன்றாவதாக அவர் சொல்லியிருக்கிற காரணம் நம்மை ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது என்றாலும் அதற்குள் உண்மை படிந்து கிடக்கிறது என்பதை எவரும் ஏற்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார்? என்னதான் சீர்திருத்தமெல்லாம் பேசினாலும், எவ்வளவு தூரம் சமத்துவத்திலே நாட்டமுடையவராக காட்டி கொண்டாலும், எல்லோருக்குமே தலித் மக்களின் மீது ஒரு சிறிதளவிலான ஒரு அசூயையாவது இருந்து கொண்டே இருக்கிறது. காரணம், நூற்றாண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம் மூளையில் படிந்து போயிருக்கிற ஒரு கருத்து அதுவாக இருக்கிறது. தலித் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள், தூய்மை இல்லாதவர்கள், அவர்கள் கடவுளால் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் சாதியை விட்டு வர்ணத்தை விட்டு வெளியே விலகி நிற்கிறவர்கள், அவர்களை தொடக்கூடாது, குறைந்தபட்சம் தொடக்கூடாது என்பதை வெளியிலே சொல்லாமல் இருக்கலாமே தவிர முடிந்த வரையிலே விலகி நிற்கலாம் என்பது போன்ற சின்ன சின்ன அசூயைகள் இன்னமும் அந்த அழுக்குகள் மனங்களில் ஒட்டி கிடக்கின்றன என்பதை தீட்சண்யா அதை எடுத்து காட்டுகிறார். இப்படிப்பட்ட சில எண்ணங்கள் முற்றிலுமாக துடைத்து அவர்கள் நம் சொந்த சகோதரர்கள் என்கிற வாஞ்சையும் அன்பும் ஏற்படுமானால் அவர்களிடத்திலே காட்ட வேண்டியது பரிவு இல்லை, மதிப்பு என்பதுதான். மனிதர்கள் ஒருவருக்கொருவர் காட்டிக்கொள்ள வேண்டிய மதிப்பை சகத்தோழர்களாகிய அவர்களிடமும் காட்ட வேண்டுமே தவிர, பரிவு காட்டுவது என்பது கூட அவர்கள் தம்மை விட கீழானவர்கள் என்கிற நினைப்பிலே இருந்து வருவதுதான். பரிவு காட்டுவதற்கு ஒன்றுமில்லை. அவர்கள் நம்மை போல மனிதர்கள், ஒன்னைப்போல என்னைப்போல 8 சாணு நீளமுள்ள மனிதர்கள் என்று இன்குலாப் சொன்னது போல அவர்களும் மனிதர்கள், சக மனிதர்கள், நம் தோழர்கள் என்கிற எண்ணம் வருமானால் அவர்கள் தலித்துகள் என்று புறக்கணிக்கிற அந்த அசூயை எல்லோரிடமிருந்தும் விலகும். எனவே இந்த 3 செய்திகளையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். தலித்து மக்கள் தாக்கப்படுவது இயல்பான நிகழ்வில்லை, கொடூரமான நிகழ்வு. அது தனித்த பிரச்சனை இல்லை, அது சமூக பிரச்சனை. அவர்கள் எந்த பரிவுக்கும் உரியவர்கள் இல்லை, அவர்கள் சம மதிப்புக்கும் சமத்துவத்துக்கும் உரியவர்கள் என்பதை அந்த கட்டுரை நமக்கு எடுத்து காட்டுகிறது.